ஆண்டு நினைவு நாளில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அவரின் மரண நாளை உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவரது பெற்றோரின் வேண்டுகோள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்தவர்கள் அசோகன், புஷ்பாஞ்சலி. மருத்துவ தம்பதிகளான இவர்களது மகன் ஹிதேந்திரன் கடந்த ஆண்டு இதே நாளில் விபத்தில் சிக்கி மூளை செயலிழந்தது. ஹிதேந்திரன் மரணம் உறுதியான நிலையில் அதற்கு முன்பாக அவரின் இதயம் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை தானமாக அவரது பெற்றோர் வழங்கினர். ஹிதேந்திரனின் இதயம் பெங்களூரைச் சேர்ந்த சிறுமி ஒருவருக்கு பொருத்தப்பட்டதன் மூலம் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் அதிகரித்தது. ஹிதேந்திரன் மறைந்து இன்றோடு ஒரு வருடம் முடிவடைவதால் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள அவரது வீட்டில் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. ஹிதேந்திரனின் படத்திற்கு ஏராளமானோர் மலரஞ்சலி செலுத்தினர். என் மகன் ஹிதேந்திரனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். இன்றைக்கு நாங்கெல்லாம் அஞ்சலி செலுத்தும் வகையில் இங்கு நண்பர்கள், எங்க ஊர் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவனுக்கு மலர் தூவி போற்றும் இந்த நேரத்தில் உடல் உறுப்பு தானத்தின் சிறப்பை பற்றி மக்களுக்கு போய் சேர நாங்கெல்லாம் ஒன்று கூடி துண்டு பிரசாரம் மூலியமாக மக்களுக்கு மூளை இறப்பு என்றால் என்ன, உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன என்பதை ஒரு விழிப்புணர்வாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலா இந்த நேரத்துல தான் என் குழந்தைய போன வருஷம் ஆபரேஷன் தியேட்டருக்கு இட்டுன்னு போனாங்க. அவன் உடல் உறுப்பெல்லாம் ஒன்னா எடுக்கிறதுக்கு. இப்ப என் குழந்தை ஹெல்மெட் போட்டுன்னு போயிருந்தானா இவ்வளவு நேரம் உயிரோட இருந்திருப்பான். சோ எல்லாரும் தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்கன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். ஹிதேந்திரன் நினைவு நாளை உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அவரது தந்தை வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடம் தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தால் உயிரிழப்பை தடுக்க முடியும் எனும் விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்கி டாக்டர் அசோகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அடுத்தது, கோவில் பூட்டப்பட்டதால் ஊரையே காலி செய்த கிராம மக்கள்.